ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரத்தின் அருமை கருதி மைக்கில் சொல்லும் பொழுதே சொல்லிவிட்டார்கள் ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவார் என்று. அதை நான் கடைபிடித்து மிக சுருக்கமாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். அதாவது, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி எந்த அளவிற்கு மிக 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 அத்தியாவசியம் என்பதனை காலத்துடைய சூழ்நிலைகள் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே இதை ஒரு பொழுதுபோக்காகவோ நேரம் கிடைக்கும் பொழுது இதை தெரிந்து கொள்ளலாம் என்றோ இல்லாமல், எப்படி இந்த உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமோ அதனை விட ஆயிரம் 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 மடங்கு இந்த மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி என் உரைக்கு நான் முடிவு கட்டலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், இன்றைக்கு என்ன ஒவ்வொன்றை பேசும்போது கைத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கு கல்லூரியிலே படிப்பதை ஆண்களும் பெண்களும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். கல்விக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். அதற்கென்று சில வரைமுறைகளைத்தான் கொடுக்கின்றே தவிர கல்விக்கு எந்த திரையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மாணவ மாணவிகள் தங்களுடைய உள்ளத்திலே முழுமையான 100% ஈமானுடனும் மார்க்க கல்வி அறிந்தவர்களாக அதை படித்தால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வீட்டாருக்கும் நல்லது, உங்களுடைய சமுதாயத்திற்கும் நல்லது, உங்களுடைய ஜமாத்தார்களுக்கும் நல்லது, உங்களுடைய ஊருக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவார்கள். இல்லை என்றால் தான்றோண்டித்தனமாக மாறிவிடுவார்கள். அதை காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் இதை உணர வேண்டும். இஸ்லாமிய அன்றைய காலத்தில் எந்த விதமான இது போன்ற எந்த ஒரு கல்லூரியில் படிக்காமல் காதல் என்பது அங்கும் கிடையாது, அவர்களுக்கெல்லாம் காதலை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு உம்மு சுலைமுடைய கணவர் இறந்து விடுகின்றார். அந்த மதீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய, பல்வேறு கோட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய, வெள்ளியும் தங்கத்தையும் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய அபூ தல்ஹா என்பவர் வந்து கேட்கின்றார், உம்மு சுலைம் அவர்களே, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று நேரடியாக வந்து கேட்டார். அப்பொழுது அந்த உம்மு சுலைம் சொன்னார்கள், நானோ படைத்த இறைவனை வாங்கிக் கொண்டிருக்கின்றேன், நீரோ படைக்கப்பட்டவரை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய், இது சரியாகாது என்று பச்சை மரத்தில் ஆணி ஆழ்ந்ததை போன்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். என்றால் அங்கும் காதல் வலையிலே சிக்குண்ட பெண்மணிகள் இருந்திருக்கின்றார்கள், ஆண்களும் இருந்திருக்கின்றார்கள். அந்த பெண் சொன்னார், நான் படைத்த இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் படைக்கப்பட்டவரை வணங்குகின்றீர்கள், இது ஈமான் அது குஃபர், இந்த இரண்டும் ஒத்து வராது. உங்களிடத்தில் காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், தோட்டம் இருக்கலாம், தொலைவுகள் இருக்கலாம், இந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக கூட இருக்கலாம், ஆனால் ஈமான் இல்லையே, நான் எப்படி உங்களை திருமணம் முடிப்பேன்? என் அழகிலே மயங்கித்தான் நீங்கள் வந்து கேட்கின்றீர்கள், என் அழகிலே மயங்கி உங்களுடைய காதல் வலையை என் மீது வீசுகின்றீர்கள், ஆனால் நான் என்னுடைய காதலை இந்த அற்ப உலகத்திற்காக வேண்டி, இந்த காசு பணத்திற்காக விற்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னதற்கு பின்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு உங்களுடைய சொத்தோ சுகமோ எதையும் மகராக தர வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாம் ஒன்றே மகனாக நான் ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் முடிக்கிறேன் சொன்னதற்கு பின்பு அந்த அபூ தல்ஹா என்ன செய்தார்? ஏதோ பெண்ணுடைய அந்த அழகிலே மயங்கி அவர்கள் வரவில்லை, உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு அவர் இருவர்களுக்கும் திருமணம் நடக்கின்றது.
இந்த சம்பவம் மிக விரிவான சம்பவம், ஆழமான கருத்தை நம்முடைய உள்ளத்திலே அது விதைக்கின்றது. வளர்க்கப்படக்கூடியவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஈமானுடன் வளர்க்கப்பட்டால் சஹாபி பெண்களின் தியாகத்தையும் சஹாபி பெண்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றுகளை நாம் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வார்த்தெடுத்து வந்தால் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். கண்டவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மானத்தை வலை வீசி விரிக்க மாட்டார்கள். கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களை பார்க்கின்றோம். அந்த பெண் என்ன செய்கின்றது? உன்னை நான் காதலிக்கிறேன். யாரு? வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லாமல் தன் மானத்தை விலை பேசுகின்றார். ஒரு அந்நிய ஆணிடத்தில் சென்று அந்த பெண் சொல்கின்றால், உனக்கு உன்னை நான் லவ் பண்ணிக்கிறேன் என்று. அப்படி ரோஜா மலர் கொண்டு ஒரு ஆணுக்கு வெக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெண் வெக்கத்தை துளைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் இப்படி வாழலாமா, வாழக்கூடாதா? அவருடைய நிலை என்ன? அது காரணம் என்ன? அவருடைய பெற்றோர்கள் தாங்க, அவருடைய பெற்றோர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய பெற்றோர்களை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் காற்றிலே தொங்க விட்டு விடுவார்கள். படிப்பை வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. படிக்கணும். கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இஸ்லாம் தான் சொன்னது. அன்றைய காலத்தில் படிப்பறிவு இல்லாத ஆண்களும் பெண்களும் வாழ்கின்ற காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வியை படித்து ஒரு பெண் சொல்கின்றார், என்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சஹாபி எழுதி சொன்னார், அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உன்னிடத்தில் மகர் கொடுப்பதற்கு ஏதாவது வைத்திருக்கிற? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது தங்கத்துக்கு ஏதாவது வெள்ளி இரும்பு மோதிரமாவது இருக்கின்றதா? எதுவும் இல்லை. வேற என்ன? எப்படி திருமணம் முடிப்பாய்? மகர் கொடுக்க வேண்டுமே. என்னிடத்தில் ஒரே ஒரு அங்கி இருக்கின்றது, அதை இரண்டாக கிழித்து பெண்ணுக்கு பாதியை எனக்கு நான் பாதி வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கும் பயனளிக்காது, உனக்கும் பயனளிக்காது. எனவே நீ குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்திருக்கின்றாயா என்று கேட்கின்றார்கள். ஆம், மனனம் செய்திருக்கின்றேன். அந்த வசனங்களை கற்றுக் கொடுத்து அதை மகராக ஆக்கி அந்த பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். எப்படி மார்க்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்று பாருங்கள். சிறை கைதிகளாக இருந்தவர்களை எல்லாம் யாரிடத்தில் கல்வி இருக்கின்றதோ, எங்களிடத்தில் யார் கல்வி இல்லையோ அந்த தோழர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அதை ஜாமீனாக ஆக்கி நீங்கள் விடுதலை பெறலாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்விக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒழுக்கம், பண்பாடு, அழகிய கலாச்சாரம், இதுதான் மார்க்க இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே ஒழுக்கமுள்ள இங்கே பேசிய ஒவ்வொருவரும் அழகான, அற்புதமான, மிகச்சிறந்த ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அப்படிப்பட்ட மதரசாவிற்கு அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை சிறந்த மாணவிகளாகவும் மாணாக்கராகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் முகமது சித்திக் அவர்கள் தற்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய பள்ளி கட்டுமான வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் விரைவாக முடிந்து நாம் அந்த பள்ளியில் தொழக்கூடிய பணியை துவங்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அதுக்கான பொருளாதார உதவிகளும் விரைவாக கிடைக்க அதிகம் துஆ செய்யுங்கள். நம்முடைய இந்த மதரசாவில் ஏற்கனவே அறிவித்தது போல் மாணவிகளுக்கு மக்தப் மதரசாவும் மாணவிகளுக்கு ஆலிமா பட்டப்படிப்பு மதரசாவும் ஹிப்ஸ் வகுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகு மாணவர்களுக்கான ஹிப்ஸ் வகுப்புகளும் துவங்க இருக்கிறது. அதேபோல் நம்முடைய மதரசுல் சாலிஹின் கிளையாக மஜிதுர் ரஹ்மானியா என்ற பெயரில் நாம் எம்எஸ்ஆர் காய்கறி கடை சந்தில் அந்த மதரசாவும் இயங்கி வருகிறது. இந்த மதரசாவினர்களுக்கு உழைக்கக்கூடிய